भगवद्भक्तजनार्तिहन्तु पितृष्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेवतारस्थम् अनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तुतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदये प्रपद्ये निरवध्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भववीदानां षटकोपमनीश्वरम् श्रीरङ्गेश यतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ज्ञातश्रेण सम्मकारजमुनीत्पादाम्बुदेन्द्रन्दान्तिक्षान्तिदयादिभिः शुभगुणैर्भान्तं पुदाग्रेसरं श्रीमद्रङ्गचटारियोगीन्द्रपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वर शठरिगुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं प्रसुम्मे नरहरिजलजित्योगिनेतुप्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मीन्दुसुम्मास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररग्वेच्छटारिं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडकोपगद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गषटारि संयमि विराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रय श्रीमद्वेदपतं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनम् वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्य गुणं नारायणाद्येति दुर्यकपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः तत्त्वेन यश्चित् श्रीमद्रङ्गचटारियोगिन्यस्तात्मरक्षापरं श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयं ईर्ष्याडम्बविवर्जितम् शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गचटारियोगिनृपतिं श्रेयोनिधिं संशयं ईश्वरगुणैर्भान्तं वन्दे वत्सगोधरं श्रीकृष्णमार्यं सदा तत्त्वेन तत्त्वेनैश्चिरजगै स्वभाव भोगापवर्गतदुपाय कनेक्ट பண்ணிடு இங்க சைடுல तत्त्वेनैश्चिरजगै இந்த சைடு तत्त्वेन அது तत्त्वेनैश्चिरजगै सर्वस्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः चन्द्रशयन्निरमिनीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय जयतो मम स्पृहेते किमुदप्रेरणेन वचेन्महापीति शेखरभारतीनां भावकथं भवितुमर्हति वाग्विधेयः विष्णुपुराणं 4வது अंशம் 15வது அத்தியாயம். இதுல மைத்ரேயர் பராசர மகர்ஷியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். பகவானால வதம் பண்ணப்பட்டவா ஹிரண்யகசிபு, ராவணன், சிசுபாலன், இவா 3 பேருமே ஒரே ஆசாமி தான். முதல்ல ஹிரண்யகசிபுவாக வந்தவன் 2 பேரை, அதாவது ரெட்டரையா வர வாழலாம். ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், அப்புறம் ராவணன், கும்பகர்ணன், அப்புறம் இங்க சிசுபாலன், தந்தபக்ரன், இந்த மாதிரி எல்லாம் ரெட்டையா வரா. இவா எல்லாருமே பகவானால வதம் சம்ஹரிக்கப்பட்டு சாட்சால் பகவான் கடைசியில 3வது பிறவியில போய் பகவானுடைய சாயுஜ்யத்தை அடைகிறார். இத பராசர மகர்ஷி ஒரு ஆச்சரியமா கேட்கிறார், ஒரு கேள்வி கேட்கிறார். மைத்ரேயா ஹிரண்யகசிபுத்வேச்ச ராவணத்வேச்ச விஷ்ணுனா அவாப நிகதோ போகான் அப்ராப்யான் அமரைரபி ந லயம் தத்ர தேனைவ நிகதா சகதம் புனः சம்பிராப்தः சிசுபாலத்வே சாயுஜ்யம் சாஸ்வதேஹரோ ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் சர்வதர்மபிருதாம் வரம் கௌதூகலபரேண ஏதத் பிருஷ்டோ மே பக்துமர்ஹசி. அவர் கேட்கிறார், இந்த சிசுபாலன் முன்னாடி ராவணனா இருந்தான்.
அதுக்கு முன்னாடி ஹிரண்யகசிபுவாக இருந்தான். அப்போ நிகதஹா பகவானால சம்ஹரிக்கப்பட்டு போகான் அப்பிராபியான் அமரைரபி தேவர்களுக்கும் கிடைக்க முடியாத போகங்களை அடைந்தார்கள். முதல்ல ஹிரண்யகசிபுவா இருக்கச்சே நிருசிம்மாவதாரம் பண்ணி பெருமாள் அவனை சம்ஹரிக்கிற போதும், ராமனா அவதாரம் பண்ணி ராவணனா சம்ஹாரம் பண்ற போதும், இந்த பகவானால சம்ஹரிக்கப்பட்டதுனால அடுத்த பிறவிகள்ல அவனுக்கு யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போகங்கள்லாம் கிடைச்சது. போகான் அப்பிராபியான் அமரைரபி தேவர்களாலும் கிடைக்க முடியாத போகங்களை அடைந்தான். ந லயம் தத்ர, ஆனா பகவானுடைய சாயுஜ்யம், அதாவது மோட்சம், பகவானுடைய சாயுஜ்யத்தை அடைய முடியல. நலயம் தத்ர தேனைவ நிகதா சகதம் புனா தேனைவ ஹதா, அவராலேயே சம்ஹரிக்கப்பட்டான். இந்த முற்பிறவியில 2 பேரை ஹிரண்யகசிபுவாக இருக்கிறச்சையும் சரி, ராவணனாக இருக்கிறச்சையும் சரி, தத்ர நல்லயம் பகவானிடத்துல போய் அந்த சாயுஜ்யத்தை அடையல. சிசுபாலத்வே சம்பிராப்தா சாயுஜ்யம் சாஸ்வதே ஹலோ, சிசுபாலனாக இருந்து பதம் பண்ணப்பட்ட போது பகவானுடைய சாயுஜ்யத்தை அடைஞ்சானதா, மோட்சத்தை அடைஞ்சுட்டான். முதல் 2 ஜென்மாவில அடையல, 3வது ஜென்மாவில அடைஞ்சானே. இது எப்படி? முதல்லையே அது மாதிரி அடைஞ்சிருக்கணுமோ இல்லையோ? 3வது ஜென்மாவில எப்படி அடைஞ்சான்? ஏத நிச்சாமி ஸ்ரோதம், இது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. முதல் 2 ஜென்மாவில வதம் பண்ணப்பட்டாலும் போகங்கள் தான் கிடைச்சதே தவிர மோட்சம் கிடைக்கல. ஆனா சிசுபாலனா இருக்கிற போது, வதம் பண்ணப்பட்ட போது பகவானுடைய சாட்சாத் சாயுஜ்யம் கிடைச்சதே. அது எப்படி? கௌதூகல பறையன்னா, எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி? பிருஷ்டோமே பக்தும் அருகசி, உமக்கு தான் தெரியும் இந்த ரகசியம். சர்வதர்ம பிருதாம்பர, நீர் தான் எனக்கு சொல்லணும். ஏன்னா இந்த கேள்வியை எல்லாத்தையும் கேட்டா எல்லாருக்கும் பதில் தெரியாது. நீர் சகல தர்மங்களையும் தெரிந்தவர், ஆகையினால நீர் தான் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு கேட்கிறார். அதுக்கு பராசரர் சொல்ற, தைத்தியேஸ்வரஸ்ய வதாய அகில லோக உற்பத்தி ஸ்திதி விநாசகாரிணா பூர்வம் தனுகிரகணம் குர்வதா நிருசிம்ம ரூபம் ஆவிஷ்கிருதம். இப்போ தைத்தியேஸ்வரஸ்ய வதாய, தைத்தியாள்னா அசுரர்களுக்கு தைத்தியாரன் பேர். அவன் தைத்தியர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன், அசுரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தான். அவனுடைய வதத்திற்காக பெருமாள் என்ன பண்ண, பூர்வம் அந்த நிருசிம்ம ரூப தனுகிரகணம் ஆவிஷ்கிருதம், நரசிங்கமாக ஒரு அவதாரம் பண்ணினார் பெருமாள். அவர் நரசிம்மனாக அவதாரம் பண்ணினவர் யாரு தெரியுமா? அகில லோக உற்பத்தி ஸ்திதி விநாசகாரிணா, சகல லோகத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி லயம் இவற்றை செய்யக்கூடிய சாட்சாத் அந்த பகவானால் பூர்வம் நிருசிம்மரூப தனுகிரகணம் ஆவிஷ்கிருதம், நரசிங்கமாக ஒரு வடிவமானது ஒரு அவதாரம் பண்ணின. இந்த பதம் ரொம்ப சுவாரஸ்யம். ஆவிஷ்கிருதம்னு போடுறார் பதம். அது மேனிஃபெஸ்டட்னு போற, புதுசா உண்டானது கிடையாது. அது ஆவிஷ்கிருதம், ஆவிர்பவிச்சார் அந்த இடத்துல ஒரு தூண்ல. தத்ரச்ச ஹிரண்யகசிபோ விஷ்ணு அயம் இது ஏதது ந மனசி அபூத். அப்போ ஹிரண்யகசிபுக்கு இவன் சாட்சாத் பகவான் தான், சாட்சாத் பகவானான ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணுதான் இந்த மாதிரி அவதாரம் பண்ணி வந்திருக்காருன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது விஷ்ணு அயம் இது ஏதது ந மனசி அபூத், அவனுடைய மனசுல இது பகவான் தான் அப்படின்ற எண்ணம் உதிக்கலையா. அப்போ இவன் கேட்கிறான், இவன் எவ்வளவு கேட்டாலும் அவ பிரகலாதன் சொல்றான் இவன் என்னுடைய ஹரின்னு சொல்றான். அப்ப கூட அவனுக்கு தோணல, நிரதிசய புண்ணிய சமுத்பூதம் ஏதது சத்வஜாதம் இது, இது ஏதோ மிருக விசேஷம்,
ஒரு அபூர்வமான ஒரு மிருக விசேஷம் தானே தவிர இது சாட்சாத் பகவான்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படாது. இது காரணம் என்னன்னா இவன் பகவான் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு உதிக்கல. ரஜ உத்ரேக பிரேரித ஏகாக்கிர மதிஹி தத் பாவனா யோகாத் ததோ அவாப்த வத ஹைதுகி நிரதிசயாமேவ அகில திரைலோக்கியாதித்ய காரிணீம் தசானனத்வே போக சம்பதம் அவாப. அப்போ ஏன் அந்த மாதிரி எண்ணம் வந்தது அப்படின்னா அதுக்கு சொல்ற இவனுடைய ரஜோகுணம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இவருக்கு இருந்த ரஜோகுணத்தினுடைய ஆதிக்கியத்தினால சொல்ல ரஜ உத்ரேக பிரேரிதா, ரஜோகுணத்தினுடைய மேலீட்டார். இந்த ரஜோகுணம் இவனை தோன்றது, அந்த எண்ணம் அவனுக்கு நல்ல எண்ணம் தோணல. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், சத்துவகுணம் இருந்தால் ஞானம் உண்டாகும், பகவானிடத்துல பிரீத்திங்கிறது உண்டாகும். ஆனா இவனுக்கோ ரஜோகுணம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ரஜ உத்ரேக பிரேரிதா, ரஜோகுணத்தினால் தூண்டப்பட்டு அவன் என்ன பண்ணான், ஏகாகிரமதி, ஒரே எண்ணம் தான் அவனுக்கு. இது ஏதோ மிருக விசேஷம், இது பகவான் இல்லை அப்படின்னுட்டு தத் பாவனாய யோகாது ததோ அவாப்த வத ஹைதுகி, அதனால அந்த நிருசிம்ம ரூபமான இருக்கக்கூடிய பகவானால் வதம் செய்யப்பட்டு அதன் காரணமாக சாட்சா பகவானுடைய கைகளால அவனுக்கு வதம் ஏற்பட்டிருக்கேன். ஹைதுகி நிரதிசயாமேவ அகில திரைலோக்கியாதித்ய காரணி, யாருக்கும் கிடைக்க முடியாத 3 லோகத்தினுடைய ஆதிபத்தியம், திரைலோக்கிய ஆதிகாரிணி தசானனத்வே, ராவணனாக இருந்து போக சம்பதம் அவாப, எல்லையில்லாத போகங்களை எல்லாம் அடைந்தான். முதல் ஜென்மாவில பகவானுடைய நகத்தினால அவன் வதம் பண்ணப்பட்ட காரணத்தினால அடுத்த ஜென்மாவில எல்லையில்லாத போகங்கள்லாம் கிடைச்சது அவனுக்கு. நது ச தஸ்மின் அநாதி நிதனே பரபிரம்மபூதே பகவத் அனாலம்பினீகிருதே மனசா தல்லயம் அபாப. ஆகையினால அவருக்கு மனசுல அந்த எண்ணம் இல்லாததுனால பகவான் அந்த லயம் கிடைக்கல அவருக்கு. இந்த எண்ணம் தோணாததுனால அவனுக்கு அப்படியே பழைய அந்த ரஜோகுணத்தினுடைய உத்வேகம், அதை வச்சுட்டே அவன் என்ன நினைக்கிறான், இதையெல்லாம் வந்தது. அதனால அந்த விபரீத புத்தி, பகவானுடைய பிரீதி இல்லாததுனால அந்த ஒரு பகவானுடைய சாயுஜ்யத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கவில்லை. மனசி தல்லயம் பகவான் அனாலம்பினீகிருதே மனசா தல்லயம் அவாபம். ஏவம் தசானனத்வே அபி ஆனங்க பராதீனதையா ஜானகி சமாசக்த சேதசா பகவதா தாசரதி ரூபதாரிணா ஹதஸ்ய தத்ரூப தர்சனம் ஏவ ஆசீத் ந அயம் அச்சுதः இதி ஆசக்திः விபத்யதः அந்தఃகரணே மானுஷ புத்திரேவ கேவலம் அஸ்ய அபூத். இப்ப ராவணனா ஒரு ஜன்மாவை அடைந்த பிற்பாடும் கூட அனங்க பராதீனதையா, அனங்கன்னு சொன்னா மன்மதன், அதாவது காமவாசனை, அதாவது தகாத ஒரு காமம். அந்த காமத்தினால என்ன பண்ணா, அனங்க பராதீனதையா, அந்த காமத்துக்கு வசப்பட்டவனாக ஜானகி சமாசக்த சேதசா, சாட்சாத் ஜானகியின் இடத்துல சீதா பிராட்டியின் இடத்துல மனசு அவனுக்கு அங்க போய் சேர்ந்தது. பகவதா தாசரதி ரூபதாரிணா ஹதஹா, சாட்சாத் ராமாவதாரம் பண்ணி பகவானால் கொல்லப்பட்டு தத் ரூப தர்சனமேவ ஆசி. ஆச்சரியமான அழகு, ராமனுடைய அழகை பத்தி கேட்கணும்னா, அதாவது ஆஜானுபாகம் அரவிந்த தலாயதாட்சம் ராமம்லாம் சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு அழகான ரூபத்தை பார்த்தும் கூட தத் ரூப தர்சனமேவ ஆசி, அந்த ரூபாத்து நாயம் அச்சுதா, இவன் பகவான் இல்லை. இப்படிப்பட்ட ரூபம் எல்லாம் பார்த்தா கூட சாட்சாத் திவ்யமங்கல விக்கிரகத்தோட பெருமாள் நேரா அவனுக்கு தோன்றார். நேரா அவன் கண்ணுக்கு சாட்சாத்தாகவே பெருமாள் பார்த்தாலும் கூட நாயம் அச்சுதா இத்தியாசக்தி, இவன் அச்சுதன் இல்லை, இவன் பகவான் இல்லை, ஏதோ மனுஷன்தான். விபத்யதா அந்தఃகரணே மானுஷ புத்தி ஏவ, இது மனுஷன்தான், இவன் அச்சுதன் இல்லை
அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு இன்னும் வலுவாக இருந்தது. அதனால கேவலம் அஸ்ய அபூத் புனகாபி அச்சுத வினிபாதம் மாத்திர பல அகில பூமண்டல ஸ்லாக்கிய சேதிராஜகுலே ஜன்ம அவ்யாகத ஐஸ்வர்யம் சிசுபாலத்வே அபி அவாப. அதனால அந்த ராவணனாக பிறந்த பொழுது கூட அவனால் வதம் பண்ணப்பட்டு மறுபடியும் சகல பூமண்டலத்துக்கும் அதிபதியாக அந்த ஸ்லாக்கியமாக இருக்கக்கூடிய சேதி வம்சத்துல ஒரு ஜன்மத்தை அடைந்து எல்லையில்லாத ஐஸ்வர்யங்களை எல்லாம் சிசுபாலனாக அனுபவித்தான். தத்தத்து அகிலானாமேவச பகவான் நாம்னா து துவங்கார காரணம் அபவது. இந்த ஜென்மாவில என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, பகவானுடைய ஒரு நாமாக்களையும் எண்ணி எண்ணி பார்க்கிறான். பகவானுடைய தத்திர அகிலானாமேவச பகவன் நாம்னா, பகவானுக்கு என்னென்ன நாமாக்கள்லாம் உண்டோ அந்த ஒரு நாமாவனாலேயும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய குணங்கள். ஏன்னா சகஸ்ரநாமத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, சகஸ்ரநாமத்துல 1000 நாமாக்கள். அதுலயும் சுவாரஸ்யமா அங்க எடுத்து காட்டுற பராசரப்பட்டர் தான் எடுத்து காட்டுற அந்த வியாக்கியானத்துல இது அங்க சொல்ற போது இந்த சகஸ்ரநாமத்துல கேட்கிற அங்க சகஸ்ரநாம ஆரம்பமே அப்போ மகாபாரத யுத்தம் முடிஞ்சுடுறது. முடிஞ்சதுக்கு அப்புறம் பீஷ்மர் உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருக்கார். உத்தராயணத்துக்கு காத்துட்டு இருக்கிற போது அப்போ கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு ஒரு உபதேசம் பண்றார். உங்க பிதாமகர் பீஷ்மர் யுத்த பூமியில இருக்கார், அவரிடத்துல போய் தர்மத்தை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். இவர் யுதிஷ்டரும் அங்க போறார். சரி, ஏதோ உபதேசம், அந்த தர்மத்தை பத்தி உபதேசம் பண்ண போறாருன்னு கேட்டுனா அது ஏதோ ரொம்ப சுலபமா முடிஞ்சுடும்னு நினைச்சுட்டு போறார். ஆனா போனா பீஷ்மர் இன்னைக்கு வா நாளைக்கு வா நித்தியம் உபதேசம் பண்ணிட்டே இருக்கார். எத்தனையோ தர்மங்களை பத்தி சொல்றார். இவருக்கு ஒரு நாள்ல 2 நாள் எத்தனை நாள் போச்சோ தெரியாது. கடைசியில யுதிஷ்டருக்கே பார்த்தார், இவ்வளவு தர்மங்கள்லாம் சொல்றாரே, இந்த தர்மத்துல எது உயர்ந்த தர்மம்? அங்கதான் சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறது. யுதிஷ்டிர உவாச்ச, இதெல்லாம் கோதர்மஹா சர்வதர்மானாம் பவத பரமோமதா. அப்போ கேக்குற, நீர் உபதேசம் பண்ண தர்மத்துக்குள்ள எது உயர்ந்த தர்மம் அதை சொல்லும், எனக்கு சாரத்தை சொல்லும். இவ்வளவு தர்மங்கள்லாம் இருக்கட்டும், கோதர்மஹா சர்வதர்மானாம் பவதா பரமோமதா. உம்முடைய அபிப்பிராயத்துல, ஒரு கன்சிடர்டு ஒப்பீனியன் சொல்றோமே, உம்முடைய அபிப்பிராயத்துல எது உயர்ந்த தர்மம் அதை எனக்கு சொல்லுங்கோன்னு கேட்கிறார். அப்போ ஸ்ரீ பீஷ்மோவாச்ச, அவர் 6 கேள்வி கேட்கிறார். யுதிஷ்டிரர் கேட்கறது 6 கேள்விகள். எம் ஜபன் முச்சிதேவோ சம்சார பந்தனா, இதெல்லாம் நிறைய கேள்வி கேட்டார். அதுக்கு பீஷ்மர் சொல்ற எல்லாத்துக்கும் ஒரே பதில். எல்லாம் பீஷ்ம ஜெகத் பிரபம் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகசிரேனா. இந்த 1000 நாமாக்களை சொன்னா அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அந்த நாமாக்களை பத்தி சொல்ற போது சொல்றார், இந்த நாமாக்கள் எல்லாம் நானா சொல்லல. பீஷ்மர் சொல்றார், இந்த நாமாக்கள் நான் சொல்ற நாமா இல்லப்பா, யானி நாமானி கௌணானி விக்யாதானி ரிஷிபி பரிகீதானி. அந்த இடத்துல சொல்ற போது சொல்ற, இந்த நாமாக்கள் எல்லாம் ரிஷிகள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணின நாமாக்கள். அதுல என்ன வைசிஷ்டியம்னு கேட்டா, யானி நாமானி கௌணானி, கௌணானின்ற பதத்துக்கு சொல்ற போது குணப்பிரயுக்தானி, ஒரு நாமாவுக்கும் ஒரு குண விசேஷத்தை சொல்றாரு. சஹஸ்ரநாமத்துல சொல்ற போது ஒரு நாமாவுக்கும் என்ன குணம் தெரியறது, பகவானுடைய அந்த நாமாவனால என்ன குணம் தெரியறதுன்னு அர்த்தம் இருக்கு. அந்த ஒரு நாமாவுக்கும் ஒரு குணம் பட்டர் ரொம்ப விசேஷமாக எடுத்து காட்டுறாரு அந்த நாமாக்கள் எல்லாம். அப்படிப்பட்ட நாமாக்கள். இவன் சிசுபாலன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, பகவன் நாம்லாம் தொங்கார காரணம் அவது. இவன் ஒரு நாமாவையும் எண்ணி பார்க்கறான். கிருஷ்ணன்னு பேரு, அச்சுதன்னு பேரு இவனுக்கு. இவனுக்கு இந்த மாதிரி பேரா, இந்த மாதிரி பேரான ஒரு நாமாவையும் எண்ணி பார்க்கறான். அதனால அந்த நாமாக்களை சொல்றதுனால, நாம சங்கீர்த்தனத்தினால
ततश्च तत्कालकृतानां तेषाम् अशेषाणामेव अच्युत नाम्नाम् अनवरतम् अनेक जन्म सुवर्धित विद्वेषानुबन्धि चित्तः विनिन्दन சந்தர்ஜனாதிஷு உச்சாரணம் அகரோத். எத்தனையோ ஜென்மாக்கள், அதாவது இவனுடைய இந்த மனசு எத்தனையோ ஜென்மா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மா எடுத்துட்டானோ இல்லையோ, ராவணன், அதுக்கு முன்னாடி ஹிரண்யகசிபு, இந்த ஒரு ஒரு இந்த இந்த நாமாக்களை எல்லாம் நினைச்சுட்டு இருக்கான். ஆனா அதை அல்பமா நினைக்கிறான், அதை பத்தி வசதியா நினைக்கல, கொஞ்சம் அல்பமாக நினைக்கிறான். இப்போ காலகிருதானாம் தேஷாம் அசேஷானாம் அச்சுத நாம்னாம் அனவரதம் அநேக ஜன்ம சுவர்கித வித்வேஷம். எத்தனையோ ஜென்மங்கள்ல இவனுடைய மனசுல பகவானை குறிச்சு துவேஷம் வளர்ந்துட்டே இருக்குது. எல்லாம் தான் இந்த எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்முடைய இந்த சம்ஸ்காரங்கள் நம்ம கூடமே வருது. இந்த சம்ஸ்காரங்கள்னால இந்த துவேஷமும் இவனுக்கு வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. அதனால வித்வேஷ அனுபந்த சித்தா வினிந்தித சந்தர்ஜனாதிஷு உச்சாரணம் அப்போ அப்போ அவனுடைய நாமங்களை எல்லாம் உச்சாரணம் பண்ணிட்டே இருக்கான். பண்ணிட்டு அதை நிந்தனம் பண்ணிண்டோ. இதனால இந்த காலம் அப்படிதான் போச்சு அவங்களுக்கு. இப்படிதான் அவனுடைய காலம் எப்படி போச்சுன்னு கேட்டா, சதா சர்வ காலமும் பகவத் ஸ்மரணதான். ஆனா விபரீதமான ஸ்மரணை. ஒரு நாமாவிய நினைச்சுண்டு அந்த குணங்களை எல்லாம் நினைச்சுண்டு அதையெல்லாம் நினைச்சுட்டு இருந்தான். இதனால ஒரு தச்ச ரூபம் உட்புல்ல பத்ம தள பத்மதள அமலாட்சம் அத்யுஜ்வல பீத வஸ்திரதாரியம் அகில கிரீட கேயூர ஹார கடகாதி சோபித உதார பீவர சதுர்பாகு சங்கச்சக்கர கதாதரம் அதிப்ரரூட வைரானுபாவாத் அடன போஜன ஸ்நான ஆசன சயனாதிஷு அசேஷ அவஸ்தாந்தரேஷு ந அந்யத்ர உபயாவாஸ்ய சேதசா. இதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இவன் ஒரு பெருமாளுடைய ரூபத்தையே நினைச்சுட்டு இருக்கான். அவனுடைய அழகான ரூபங்கள், அவனுடைய கண்கள் எவ்வளவு அழகா இருக்கும், அவனுடைய பீதாம்பர வஸ்திரம் என்ன, அந்த கிரீட்டம் என்ன, கடகங்கள் ஹஸ்தாபரணங்கள்லாம் என்ன, மார்பில் இருக்கக்கூடிய ஹாரங்கள், அந்த கைகள், அந்த கைகள்ல இருக்கக்கூடிய சங்க சக்கரங்கள், அப்புறம் ஆயுதங்கள், இந்த மாதிரி எத்தனையோ இந்த பகவானுடைய அழகான திவ்யமங்கல விக்கிரகத்தை நினைச்சுட்டே இருக்கான். இந்த ஒரு அந்த அதோட மாத்திரம் இல்ல, அந்த அவன் பகவான் நடக்கிற போது, ஏன்னா எத்தனையோ ஜென்மத்துல ஏதாவது மனசுல அந்த சம்ஸ்காரங்கள் இருக்கோ இல்லையோ, அதனால பகவான் நடக்கிறது, சாப்பிடுறது, எப்ப பார்த்தாலும் சதா சொல்ற காலம் தூங்குறச்சே, படுத்துக்கிறச்சே, சாப்பிட்றச்சே, படுத்துக்கிறச்சே, எல்லா நிலைகள்லேயும் எப்ப பார்த்தாலும் அவனுடைய கிருஷ்ணனுடைய ஸ்மரணை தான். அந்த ஒரு க்ஷண காலம் கூட அந்த பகவானுடைய விக்கிரகத்தை பத்தி நினைக்காம இல்ல. சதா சர்வ காலமும் அவனுக்கு அதே நினைவுதான். தச்ச ரூபம் உட்புல்ல பத்மதள அமலாட்சம் அத்யுஜ்வல பீத வஸ்திரதாரியம் அகில கிரீட கேயூர ஹார கடகாதி சோபிதம் உதார சதுர்பாக சங்கச்சக்கர கதாதரம் அதிப்ரரூட வைரானுபாவாத் அடன போஜன ஸ்நான ஆசன சயனாதிஷு அசேஷாவஸ்தாந்தரேஷு ந அந்யத்ர உபயாவாஸ்ய சேதசா. வேற எதையுமே நினைக்கலாம். இதுதான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கே ஏற்றமான விஷயம். வில்லிவலைஷங்கர் சாதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மற்ற சித்தாந்தங்களுக்கும் மற்ற சம்பிரதாயங்களுக்கும் நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஏற்றமே அர்ச்சையில் ஈடுபடுறதுங்கிறது தான். பெருமாளுடைய அர்ச்சையில ஈடுபடுறதுங்கிறது தான் நம்முடைய சித்தாந்தத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான ஒரு நிலை. ஏன்னா பெருமாளை பார்த்தாலும் நம்ம சேவிக்கணும். பெருமாளை சேவிக்கணும்னா அந்த 5 அவஸ்தைகள் பரவியூக விபவ அர்ச்சா அந்தர்யாமின்னு எல்லாம் இருக்கும் இல்லையோ. பரவியூகத்தை நம்ம இங்க பார்க்க முடியாது, மோட்சத்துக்கு போனாதான் பார்க்கலாம். வியூகத்தையும் பார்க்க முடியாது. விபவங்கள்லாம் பெரிய வாச்சான்களை சாதிப்பார். காட்டாற்று வெள்ளம் போலே
என்னைக்கோ வந்துட்டு போயிடுது அதெல்லாம். அப்ப இருந்தவா சேவிச்சிருக்கலாம். இப்ப நாம எப்படி சேவிக்கிறது? விபவம் அந்தர்யாமி நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்ப நமக்கு தெரியக்கூடிய ஒரே ரூபம் என்னன்னு கேட்டா அர்ச்சாவதாரம் தான். இந்த அர்ச்சையில பெருமாளனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையே தியானம் பண்ணி அவனுடைய திருவாபரணங்களையோ அவனுடைய ஆடைகளையோ அந்த வஸ்திரங்களையோ எப்படி சாத்தின்னு இருக்காரு பெருமாள் எப்படியோ உற்சவ காலங்கள்ல எல்லாம் பண்றச்சே நாம சேவிச்சு சேவிச்சு அந்த பெருமாளனுடைய தியானம் நமக்கு எப்போதுமே இருந்துட்டு இருக்கு. நம்முடைய சம்பிரதாயத்துக்கு மிகவும் ஏற்றமான விஷயம் இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தையே தியானம் பண்றதுங்கிறது தான் விஷயம். எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த விதேசமாக இருந்தாலும் சரி, அவரவர்களுக்கு அபிமானமாக இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரம் அந்த அர்ச்சையில மனசு ஈடுபட்டா எவ்வளவு பெரிய விஷயம் அது, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அதுக்காகவே தான் நம்ம சம்பிரதாயத்துல அர்ச்சையில எல்லாம் போய் சேவிச்சு சந்தோஷப்படுத்தி இந்த உற்சவாதிகளை எல்லாம் நம்ம பண்றோம். இப்ப சிசுபாலன் என்ன பண்றான் அப்படின்னா, முன்னெல்லாம் அந்த ஞாபகம் இல்லை. பெருமாளை ஏதோ சாதாரணமா நினைச்சு விட்டா, அதனால வதம் பண்ணா போகங்கள் கிடைச்சது. ஆனா சிசுபாலனாக வந்த போது அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகங்கள், ரூபம், அழகு, நடை, உடை, பாவனை சகலத்தையே எப்ப பார்த்தாலும் அதையே நினைச்சுட்டு இருக்கான். இந்த நினைவுதான் அவனுக்கு பெரிய இது இருந்தது. எங்க பார்த்தாலும் உடனே கிருஷ்ணனை தான் பார்க்கலாம். எதை பார்த்தாலும் கிருஷ்ணன் ஞாபகம் தான் வருது. சொல்ற ததா தமேவ அக்ரோஷேஷு உச்சாரயன் தமேவ ஹிருதயேன தாரயன் ஆத்மவதாய யாவத் பகவத் ஹஸ்த சக்கராம்சு மாலா உஜ்வலம் அக்ஷய தேஜஸ்வரூபம் பிரம்மபூதம் அபகத துவேஷாதி தோஷம் பகவந்தம் அத்ராட்சி. அவன் எங்க பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய ரூபந்தான். அவனுடைய தோற்றமே அவனுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. யாரை பார்த்தாலும் அவனுக்கு கிருஷ்ணனாதான் தெரியறான். உடனே இவன் தான் இருக்கான், இவன் தான் கிருஷ்ணனோ, இவன் தான் கிருஷ்ணன், எந்த ரூபத்துல வரான்னு தெரியாது, இவன் தான் கிருஷ்ணனா அப்படின்னு இருக்கு. இப்போ அவனையே துவேஷ புத்தி இருந்ததுனால அவன் நாமாவே உச்சரிச்சுன்னு இருக்கான். அந்த ஒரு ஒரு எனிமிட்டி, அதனால அவனே தியானம் பண்ணிட்டு இருக்கான். அந்த இவன் தானே என்ன வதம் பண்றதுக்குன்னு வந்திருக்கான், ஏன்னா சின்னதே அவன் தெரிஞ்சுட்டு இருக்கு, இவன் தானே என்ன வதம் பண்ண வந்திருக்கான். அப்படியே அந்த சங்க சக்கரங்கள்லாம் இதையெல்லாம் வச்சுட்டு அந்த ஒரு அந்த பகவானுடைய சுரூபத்தையே சதா சர்வ காலமும் தியானம் பண்ணிட்டு இருக்கு. அதனாலேயே என்ன ஆச்சுன்னு கேட்டா, இத தத்கிருத நியாயம்னு ஒரு சாஸ்திரத்துல ஒரு நியமனம் பண்ணிதா. மீமாம்சையில யதாக்கிருதரஸ்மின் லோகே ததா பிரேத்திய இஹபவதின்னு ஒரு நியாயம், தத்கிருத நியாயம்னு ஒரு நியாயம் உண்டு. அதாவது நாம இங்க எப்படி பகவான உபாசனை பண்றோமோ அதே மாதிரிதான் நமக்கு மோட்சத்திலேயே நமக்கு அனுபவம் கிடைக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இது இங்க அது தத்கிருத நியாய விசாரம்னு நம்ம பெரியவாள்லாம் பெரிய கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கா. யதா கிருது கிருத்துன்னா யாகத்துக்கு, யாகம்ன்றது என்னன்னு கேட்டா இங்க உபாசனம்னு அர்த்தம். நாம எப்படி எந்த விதத்துல நாம இங்க பகவான உபாசனை பண்றோமோ நாம மோட்சத்துக்கு போன பிற்பாடு நாம அந்த ரூபத்திலேயே அந்த மாதிரி தான் நமக்கு பகவத் அனுபவம், பிரம்மா அனுபவம்ங்கிறது சித்திக்கும்னு சாஸ்திரம் சொல்றது. இவனுக்கு இதே நினைவுதான் இருந்துட்டே இருக்கு. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையில் இருக்கிறதுனால சொல்ற அங்க என்ன தேஜஸ்வரம் பிரம்மபூதம் அபராக துவேஷாதி தோஷம் பகவந்தம் அத்ராட்சி தாவதுச்ச பகவத் சக்கரேண ஆசு வியாபாதிதா தத் ஸ்மரண தக்த அகில அக சஞ்சய பகவதா அந்தம் உபநீதா தஸ்மின்னேவ லயம் உபயயோ. இதனால என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அவனுடைய சுரூபம் அந்த இதுவே சக்கரதாரியா நினைச்சுன்றதுனால அந்த சக்கரத்தினாலேயே வதம் பண்ணப்பட்டு அந்த ஸ்மரணத்தினாலேயே என்ன பண்ணா அவனுடைய பாபங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டான். தத் ஸ்மரண தக்த அகில அகில அகசஞ்சயா பதம் போடுற. அகம் அகம்னா பாபத்துக்கு பேர். அகசஞ்சயம் பாவ மூட்டைகள் எல்லாம் எரிஞ்சு போச்சு. இவன் நினைச்சதுனாலதான் இந்த ஒரு பாபங்கள்லாம் போச்சு. இதுல ஆண்டாள் சொல்றாள் இல்லையோ, இங்க மாயனே மண்டு பாசுரத்துல சொல்ற பொழுது
அந்த தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகம். அதாவது பெருமாளுடைய ஸ்மரணத்தினால நம்முடைய பாப்பங்கள்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, கொழுந்து விட்டு எரியற நெருப்புல போய் விழுந்தா என்ன ஆகும்? அந்த தூசி எல்லாம் பொசுங்கி போயிடுறதோ இல்லையோ, அந்த மாதிரி இவன் பகவானுடைய சக்கரத்தினால வதம் பண்ணப்பட்ட உடனேயே தக்த அகில அகசஞ்சயா பகவதா அந்தமுபனீதா. அதனால பகவானாலேயே ஒரு ஒரு அவனால் கொல்லப்பட்டு அவனுடைய சாயுஜ்யத்தையே அடைந்தான் அப்படின்னு. ஏதத்து தவ அகிலம் மயா அபிஹிதம். அதாவது இவன் ஏன் அந்த மாதிரி மோட்சத்தை அடைஞ்சான் அப்படிங்கிறத சொல்றேன். என்ன தெரியறதுன்னா, அவளுக்கெல்லாம் இருக்கு. ஆனா பகவான் இது கீதையிலையும் அவதார ரகசியம்னு சொல்றார். அவஜானந்திமாம் மூடாகான்னு சொல்ற பொழுது, நான் இங்க அவதாரம் பண்றச்சே கூட மூடர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, என்னையும் அவர்களுக்குள்ள ஒரு மனுஷ பிறவிதான் அப்படின்னு நினைச்சுக்கிறார். யார் ஒருத்தன் என்னுடைய அவதார ரகசியத்தை தெரிஞ்சுட்டு என்ன தியானம் பண்றானோ அவனுக்கு மறுபடியும் இந்த பூமியில பிறப்பு, மறுபடியும் இந்த கர்மாவனால வரக்கூடிய ஜென்மா சித்திக்காது. இந்த அவதார ரகசியத்தை சொல்ற. இதையெல்லாம் அவர் சொல்ற. ஆனா முதல்ல இருக்கிறவாள்லாம் அப்படி நினைக்கலையே. இப்பதை இவன் தானே நினைக்கிறான். அயம்ஹி பகவான் கீர்த்திதச்ச சம்ஸ்மிருதச்ச துவேஷானுபந்தேனாபி அகில சுரா அசுராதி துர்லபம் பலம் பிரயச்சதி கிமுத சம்யக்கு பக்தி மதாம் இது. இந்த மாதிரி துவேஷப்பட்டவாளுக்கே பெருமாள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கானே. நம்ம பக்தியோட அவனை கீர்த்தனை பண்றச்சே நமக்கு எதைதான் கொடுக்க மாட்டான். அழகா கேட்கிறார். கீர்த்திதச்ச சம்ஸ்மிருதச்ச துவேஷானுபந்தேனாபி. துவேஷத்தை உடையவர்களிடத்துல கூட அவன் இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்றானே. அகில சுராசுராதி துர்லபம் பலம் பிரயச்சி கிமுத சம்யக்கு பக்தி மதாம். நல்ல உண்மையான பக்தியோட கூடினவர்களிடத்துல இந்த மாதிரி இருந்துச்சு கேட்கவும் வேண்டுமோ, எப்படி கொடுக்காம இருப்பான் அப்படிங்கிறதுல ஒரு சொன்ன. அதுக்கு மேல சொல்ற, வசுதேவஸ்ய து ஆனகதுந்துபேஹே பௌரவி ரோஹிணி மதிரா பத்ரா தேவகி பிரமுகாக பஹ்வயः பத்னியாக அபவன். மறுபடியும் இந்த வசுதேவருடைய விற்த்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிற. ஆனகதுந்துபின்னு சொல்லக்கூடிய வசுதேவருக்கு, ஏன்னா நம்ம போன உபன்யாசத்திலேயே பார்த்தோம், வசுதேவருக்கு ஆனகதுந்துபின்னா வசுதேவருடைய குலத்துலதான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ண போறான்னு தெரிஞ்சுண்டு தேவதைகள்லாம் ஆனகம் துந்துபிங்கிற வாத்தியங்களை எல்லாம் முழங்கினார்கள். அதனால அவருக்கு ஆனகதுந்துபின்னு பேரு. அந்த வசுதேவருக்கு ஒரு பல பத்னிகள், அதுல முக்கியமானவர்கள் பௌரவி, ரோஹிணி, மதிரா, பத்ரா, தேவகி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்னிகள் இருந்தார்கள். பௌரவி, ரோஹிணி. அதுல பலபத்ர ஷட சாரண துர்மதாதீன் புத்திரான் ரோஹிண்யாம் ஆனக துந்துபிம் உத்பாதையாமாச. இதுல இந்த ரோஹிணிக்கு, வசுதேவருடைய பத்னி ரோஹிணி, அந்த ரோஹிணிக்கு பலராமர் பலபத்ரன்னு சொல்றார். பலபத்ரஹா ஷட சாரண துர்மதாதி. ஷடன், சாரணன், துர்மதன், இந்த மாதிரி குழந்தைகள் ரோஹிணிக்கு பிறந்தவர்கள் அப்படின்னா. அப்போ இதுல முக்கியமா பலராமர் அப்படிங்கிறவர் பகவானுடைய அம்சமாக அந்த ரோஹிணியின் இடத்துல உண்டானவர். அதுல பலதேவோபி ரேவத்யாம் விஷட உள்முகோ உத்ரோ அஜனயது. பலதேவருக்கு அங்க ஒரு ஒரு விஷடன், உள்முகன் அப்படிங்கிற குழந்தைகள். இத பலபத்ரர் ரேவதியை எப்படி கல்யாணம் பண்ணிட்டாரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவ அப்பா எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னாடி சொர்க்கலோகத்துக்கு போய் ஏதோ கேட்டுட்டு இருந்தார். எத்தனையோ யுகங்கள் போனது தெரியல. பொண்ணோட பார்த்தா ஒரே காணும். துவாரகையில பார்த்தா மனுஷாலாம் இத்தனோண்டு ஆயிட்டா. ரேவதி கல்யாணம் பண்ணணும்னு உடனே கலப்பையினால அவளை குட்டையாக்கி கல்யாணம் பண்ணிட்டாரு. நம்ம கீழே ஏற்கனவே பார்த்தோம்.
அந்த பலதேவருக்கு ரேவதியின் மூலமாக விஷடன் உள்முகன் அப்படின்ற குழந்தைகள் பிறந்தார்கள். புத்திரோ அஜனேது. அப்புறம் சாஷ்டி மாஷ்டி சிசு சத்ய சத்ய திருதி பிரமுகாக சாரணாத்மஜாக. சாரணன்றவனுக்கு சாஷ்டி மாஷ்டி சிசு சத்யம் திருதி இந்த குழந்தைகள்லாம் பிறந்தார்கள். அது தவிர பத்ராஸ்வ பத்ரபாஹு துர்தம பூதாத்யாக ரோஹிணியாக குலஜாக. இதுக்கு தவிர இந்த பத்ராஸ்வன் பத்ரபாஹு துர்மதன் பூதன் எல்லாம் இவ எல்லாம் ரோஹிணியினுடைய வம்சத்துல உண்டானவர். குலஜாக நந்த உபநந்த கிருத்தகாத்யாக மதிராயா தனயாக. அப்புறம் நந்தன் உபநந்தன் கிருத்தகன் இதையெல்லாம் மதுரையினுடைய குழந்தைகள். அவளா சொல்லிருக்கும் போது மதிரான்லாம் வசுதேவருக்கு பத்னி எல்லாம் கிருஷ்ணனுக்கு கசன்ஸ் தான் இவா எல்லாருமே. இவா எல்லாம் நந்தன் உபநந்தன் கிருத்தகன் இவாளெல்லாம் மதுரையினுடைய புத்திரர்கள். அப்புறம் பத்ரைக்கு பத்ராயாச்ச உபநிதி கதாத்யாக. அந்த பத்ரைக்கு ஒரு உபநிதி கதன் அப்படின்றவர்கள்லாம் இருந்தார். அதுக்கப்புறம் வைசால்யாஞ்ச கௌசிகம் ஏகமேவ அஜனயது. வைசாலிக்கு ஒரே ஒரு பிள்ளைதான் இருந்தாலாம். கௌசிகன் அப்படின்ற ஒரே ஒரு பிள்ளை இருந்தான். ஆனக துந்துபேகே தேவக்கியாமபி கீர்த்திமத் சுஷேண 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 தாயு பத்ரசேன ருஜு தாசபத்ர தேவாக்கியாக ஷட்புத்ரா ஜஜ்ஞிரே. இந்த தேவகிக்கு இன்னும் 6 குழந்தைகள்லாம் பிறந்தான். அதுதான் கம்சன் முதல்ல கொண்டுட்டான். அவளை சொல்ற அந்த தேவகியின் மூலமாக அவளுக்கு ஏற்கனவே இந்த ஒரு கீர்த்திமான் சுஷேணன் உதாயு பத்ரசேனன் ருஜுதாசன் பத்ரதேவன் இப்படின்னு 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். தாம்ச்ச சர்வானேவ கம்சஹா காதிதவான். அந்த 6 குழந்தைகளையுமே கம்சன் கொன்னுட்டான், அப்படியே சொல்லிட்டான். அனந்தரம் சப்தமம் கர்ப்பம் அர்த்தராத்திரே பகவத் பிரஹிதா யோக நித்ரா ரோஹிண்யா ஜடரம் ஆகிருஷ்ய நீதவதி. இந்த ஒரு முதல்ல இந்த 6 குழந்தைகள் இருந்தாலும் இல்லையோ, இவர்கள் எல்லாருமே ஒரு இவா எல்லாம் யாருன்னு கேட்டா இந்த 6 பிள்ளைகளும் காலநேமி அப்படிங்கிறவனுடைய பிள்ளைகளா பூர்வ ஜென்மத்துல இருந்தவர்கள். இந்த கிருஷ்ணருக்கு முன்னாடி பிறந்த இந்த 6 குழந்தைகள் இவா எல்லாருமே காலநேமி. காலநேமிங்கிறவன் ஹிரண்யகசிபுவுக்கு ஒரு சகோதரன். அவனுடைய குழந்தைகளாக இருந்தார்கள். அவருடைய ஹிரண்யகசிபுவனுடைய சாபத்தினால தேவகியினுடைய அவ சாபத்துல நீ போ அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி அவன் பிரார்த்திக்கிறான், எனக்கு இந்த ஜிம்மா வேண்டான்னு. உடனே பிறந்த உடனே திருப்பி வந்துடலான்னு சொல்லி அனுப்புறார். அதனால தேவகியினுடைய கர்ப்பத்துல இந்த 6 குழந்தைகளும் பிறந்து அந்த 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 காலநேமியினுடைய இன்னொரு அம்சம்தான் கம்சன். கம்சனாலேயே வதம் பண்ணப்பட்டு இதையெல்லாம் இது இந்த ஹரிவம்சத்துல விஸ்தாரமாக எடுத்து காட்டுற. இதெல்லாம் எப்படி இந்த 6 குழந்தைகள் இருந்தா இவாள்லாம் எப்படி காலநேமி எப்படி வந்தான்றதையெல்லாம் சொல்ற. இப்போ அடுத்தது இந்த 7வது கர்ப்பமாக இருக்கும் அந்த பகவானுடைய பகவத் பிரஹிதா, பகவானுடைய நியமனத்தின் பேர்ல யோகநித்ரா ரோஹிண்யா ஜடரம் ஆகிருஷ்ய நீதவதி. அந்த பகவானுடைய இந்த நியமனத்தினால யோகநித்ரை என்ன பண்றா, தேவகியனுடைய கர்ப்பத்திலேருந்து இழுத்து ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல மாத்திட்டாளாம். சொல்றச்சு ஜடரம் ஆகிருஷ்ய நீதவதி. இவன் அந்த கர்ப்பத்தை இழுத்து அந்த ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல வச்சதுனால கர்ஷணாச்சா அசோபி சங்கர்ஷணாக்கியம் அகமது. அந்த இழுத்து இந்த கர்ப்பத்தை மாத்தி வச்சதுனால அதுக்கு இந்த கர்ஷணம்னாலே இழுக்கிறதுன்னு அர்த்தம் இருக்கு. இப்ப இந்த கர்ப்பத்தை மாத்தி இழுத்து அங்க வச்சதுனால பலராமனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா சங்கர்ஷணன்னு பேர் அதனால ஏற்பட்டது. ததஸ்த சகல ஜகன்
மகாதரு மூலபூதா பூத பவிஷ்யதாதி சகல சுராசுர முனிஜன மனசாம் அபி அகோச்சரः அப்ஜபவ பிரமுகைः அனலமுகைः பிரணம்ய அவனிபாரஹரணாய பிரசாதிதः பகவான் அநாதி மத்திய நிதனா தேவகி கர்ப்பம் அவததார வாசுதேவா. அடுத்தது இந்த ஒரு 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 அது காரணங்கள் அழகா சொல்றாரு. மகாதரு மூலபூதா, சகல பெரிய பிரபஞ்சமாகிற மரமாகிற விருட்சத்துக்கு அவர்தான் மூலபூதராக இருக்கக்கூடியவர். பூத பவிஷ்யதாதி சகல சுராசுர முனிஜன மனசாமபி அகோச்சரா, தேவதைகள் அசுரர்கள் இவர்களால கூட நினைச்சு பார்க்க முடியாத பெருமையை உடைய அந்த பகவான் அப்ஜ பவ பிரமுகை, பிரம்மா என்ன, ருத்ரன் என்ன, இந்திரன் என்ன, இவர்களால் பிரணம்ய பனல முகைகி பிரணம்ய அவர்களால் சேவிக்கப்பட்டவனானவும் அவனிபார ஹரணாய, கிருஷ்ணாவதாரத்தினுடைய பிரயோஜனத்தை எடுத்து காட்டார். அவனிபார ஹரணம், பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக பிரசாதிதா பகவான் அநாதி மத்திய நிதன, ஆதியும் அந்தமும் மற்றவனான அந்த பகவான் தேவகி கர்ப்பம் அவததார, தேவகியனுடைய கர்ப்பத்துல 8வதாக வாசுதேவனாக அவதாரம் பண்ணினார். தத் பிரசாத விவர்தம் மானஹா மான ஊரு மகிமாச்ச யோகநித்ரா நந்தகோபபத்னியா யசோதாயா கர்ப்பம் அதிஷ்டிதவதி. இப்போ ஒரு ஒரு இவருடைய அனுகிரகத்தினால வளர்ந்தவள் யோக நித்ரை. அப்போ இந்த யோக நித்ரையாக இருக்கக்கூடியவள் அந்த ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல நுழைஞ்சாளாகும். சொல்ற யோகநித்ரா நந்தகோப பத்னியா யசோதாயாக, நந்தகோபருடைய பத்னியான யசோதையருடைய கர்ப்பத்துல இவன் நுழைஞ்சுட்டான். கர்ப்பம் அதிஷ்டிதவதி. சுப்பிரசன்ன ஆதித்ய சந்திராதி கிரகம் அவ்யாலாதி பயம் ஸ்வஸ்தமானம் ஸ்வஸ்த மானசம் அகிலமேவ ஏதத் ஜகதபாஸ்த அதர்மம் அபவத் தஸ்மின்ச்ச புண்டரீகநயனே ஜாயமானே. புண்டரீகநயனன் அந்த இருக்கக்கூடிய தாமரை கண்ணனான பகவான் அந்த தேவகியினுடைய கர்ப்பத்திலிருந்து எப்போ அவர் இந்த லோகத்துல அவதாரம் பண்றாரோ அப்போ சூரியன் என்ன, சந்திரர்கள் என்ன, சுப்பிரசன்ன ஆதித்ய சந்திராதி கிரகம், இந்த சூரிய சந்திரர்கள் எல்லாருமே ஒரு சகல ஒரு ஜீவராசிகளுமே ஒரு நிர்பயமாக ஒரு அதர்மங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப எல்லாம் அமைதியாக இருந்துதான் அந்த இடத்துல. அந்த அவதார காலத்துல நம்ம ஸ்ரீமத் பாகவதம் சேவிக்கிறச்சே பார்க்கலாம். அந்த தமோபே ஜாயமானே ஜனார்தனேன்னு சொல்ற போது பகவான் அவதார காலத்துல சகல லோகமும் ரொம்ப சாந்தமாக இருந்தது, அமைதியாக இருந்தது அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து காட்டுற அந்த சுஸ்தான் அகில ஜகத் அபாஸ்த தர்மம் அபவது தஸ்மிச்ச புண்டரீகனேனே ஜாயமானே ஜாத்தேன ச தேன அகிலமேவ ஏதத் சன்மார்கவதிம் ஜகத் அக்ரியத. அந்த ஒரு ஒரு அவதாரம் பண்ணினதுனால எல்லாரையுமே ஒரு நல்ல தர்மத்தை அனுஷ்டிக்கும்படியாக செய்தார் இந்த பகவான். பகவதா அப்படி அத்த மர்ஜலோகே அவதீர்ணஸ்ய ஷோடச சஹசிராணி ஏகோத்தர சத அதிகானி பாரியானாம் அபவது. இவருக்கு ஆயிரக்கணக்கான பத்னிகள் இருந்தார் அப்படின்னு எல்லா புராணங்கள்லையும் சொல்றார். தாசாஞ்ச அந்த பத்னிகளுக்குள்ள ரொம்ப முக்கியமானவர்கள் ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, சாருஹாசினி பிரமுகாகி அஷ்டௌ பத்னியாக பிரதானா பபூஹு. 8 பேர் பேர் சொல்லலவர், 4 பேர் பேர் தான் சொல்றாரு இங்க. அதுல சொல்லச்சே அவர்களுக்குள்ள ரொம்ப முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, சாருஹாசினி பிரமுகாகி அஷ்டௌ பத்னியாக பிரதானா. தாசு ச அஷ்டௌ அயுதானி லக்ஷம் ச புத்திராணாம் பகவான் அகில மூர்த்தி
அநாதிமான் அஜனயது. இந்த பத்னிகள் எத்தனையோ பத்னிகள்லாம் இருந்தாலும் இல்லையோ, இந்த அந்த பத்னிகள் இடத்துல எல்லாம் எத்தனையோ குழந்தை, லட்சக்கணக்கான குழந்தைகள்லாம் இருந்தாலும் அவர்களுக்குள்ள யார் முக்கியம்ன்றத மாத்திரம் சொல்ற. இந்த தாசாஞ்ச இதுல தாசு சாஷ்டோபி தேஷாஞ்ச பிரத்யும்ன சா பிரத்யும்ன சாருதேஷ்ண சாம்பாதையா திரையோதச பிரதானாக. இதுல ஒரு 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 முக்கியமானவர்கள்லாம் யாருன்னு கேட்டா பிரத்யும்னன், சாருதேஷ்ணன், சாம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய 13 பேர் ரொம்ப முக்கியமானவர்களாக இருந்தார். அதுல தாசு அஷ்ட தேஷாம் ச பிரத்யும்ன சார்தம் பிரத்யும்னோபி ருக்மிணா தனையாம் ருக்மவதியும் நாம உபயேமே. அத பிரத்யும்னன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, ருக்மி மாமாவோட பொண்ண கல்யாணம் பண்ணினா. ருக்மிணா தனையாம் ருக்மவதின்ற பொண்ண உபயேமே. தஸ்யாம் அனிருத்தோ ஜஜ்ஞே. அந்த பிரத்யும்னனுக்கு பிறந்தவர் தான் அனிருத்தன்னு பேரு. அனிருத்தோபி ருக்மிணையேவ பௌத்ரீம் சுபத்ராம் நாம உபயேயமே. அவன் அனிருத்தன் ருக்மியோட பேத்தி. பேத்தின்னா பிள்ளை வயத்து பேரன், பேத்தின்னு அர்த்தம். அந்த சுபத்ரைய கல்யாணம் பண்ணிட்டான். பிரத்யும்னோபி ருக்மிணா தனையாம் ருக்மவதியும் நாம உபயேயம். அனிருத்தோபி ருக்மிணையேவ பௌத்ரீம் சுபத்ராம் நாம உபயேயமே. தஸ்யாம் அஸ்ய வஜ்ரோ ஜஜ்ஞே. அவனுக்கு வஜ்ரன் அப்படின்றது வந்தான். இந்த வஜ்ரனுடைய பிள்ளைதான் பிரதிபாகுன்னு பேர். வஜ்ரஸ்ய பிரதிபாகு தஸ்யாபி சுச்சாரு. ஏவம் அநேக சத சஹஸ்ர புருஷசங்கிய யதுகுலஸ்ய புத்திர சங்கியா வருஷத்தைரப்பி வக்தும் ந சக்கியதே. இந்த மாதிரி ஒரு 100,000 கிளைகள் யது வம்சத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த எண்ணிக்கையே சொல்ல முடியாது. மேல 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 விருத்தியாயிண்டே போகக்கூடிய இந்த யதுகுலத்தினுடைய வம்சம். அத யதோஹி ஸ்லோகோ இமௌ அத்திர சரிதார்த்தோ. இந்த யதுகுல வம்சத்தை பத்தி 2 ஸ்லோகங்கள் பிரசித்தமாக சொல்றாளாம். திஸ்ரஹா கோட்ய சஹஸ்ராணாம் அஷ்டாசீதி சதானி ச குமாராணாம் கிருஹாச்சார்யாச்ச உபயோகேஷு ஏ ரதாக சங்கியானம் யாதவானாம் கஹா கரிஷ்யதி மகாத்மனாம் யத்ர அயுதானாம் அயுத லக்ஷேணாஸ்தே சதாஹுகஹ தேவாசுரே ஹதா ஏது தைதேயாஹ சுமஹாபலாஹ உத்பன்னாஸ்தே மனுஷ்யேஷு ஜன உபத்ரவங்காரிணஹ தேஷாம் உத்சாதனார்த்தாய புவி தேவா யதோஹோ குலே அவதீர்ணஹ குலசதம் யத்ர ஏகா அபியதிகம் த்விஜா. அவ சொல்ற, இந்த எதுகுலத்துல பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்காளோ இல்லையோ, இந்த இந்த திஸ்ரா கோட்யா சகசிராணாம் அஷ்ட அசீதி சதானி ச குமாராணாம் கிருஹ ஆச்சாரியஸ்ச உபயோகேஷு. இந்த எதுகுலத்துல பிறந்தவாளுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள், அதாவது ஆசிரியர்கள், வாத்தியார்களே எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா, வாத்தியார்களே 3,88,000 பேராம் சொல்றார். திஸ்ரஹா கோட்யா சகசிராணாம் அஷ்ட அசீதி சதானிச்ச. 3 கோடியே அந்த ஒரு 88,000 லட்சம், கிட்டத்தட்ட 4 கோடிக்கு கொஞ்சம் குறைச்சல். இவாளெல்லாம் எதுகுலத்துல வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆசிரியர்களாக, வாத்தியார்களாக இருந்தா. வாத்தியார்களே எவ்வளவு பேர்னு சொன்னா அவ பசங்களை பத்தி எவ்வளவு சொல்ல முடியுமான்னு அது சொல்லவே முடியாது. இந்த இப்படிப்பட்ட ஐதானா அயுத லக்ஷணேஸ்தே சதாஹுகம் தேவாசுரே சங்கியானம் கஹா கரிஷ்யதி மகாத்மனாம். இதுல தேவாசுரே, அதாவது இந்த தேவாசுர யுத்தம் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி தேவாசுர யுத்தம் நடந்ததோ இல்லையோ, அந்த தேவாசுர யுத்தத்துல வதம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாமே அசுரர்கள்லாம் இந்த லோகத்துல ராஜாக்களாக பிறந்து மனுஷாலை ஹிம்சை பண்றதுக்காகவே இங்க அந்த அசுரர்கள்லாம் தான் இங்க வந்தார்களாம். இவாளையெல்லாம் தேஷாம் உற்சாதனார்த்தாய புவி தேவா யதோகுலே. இவாளையெல்லாம் வதம் பண்றதுக்காகத்தான் பகவான் எதுகுலத்துல கிருஷ்ணராக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்ற.
விஷ்ணு தேஷாம் பிரமாணே ச பிரபுத்தே ச வியவஸ்திதா நிதேசஸ்தாயினஸ்தஸ்ய வவ்ருதா சர்வ யாதவாக இது பிரசூதிம் விஷ்ணீனா. அதாவது இந்த ஒரு ஒரு இந்த இந்த யது குலத்துக்கெல்லாம் நமக்கு மகாராஜாவாக இருந்தவர் உக்ரசேனர். அந்த வம்சத்துல பகவான் பிறந்தார். இந்த ஒரு ஒரு விஷ்ணு தேஷாம் பிரமாணேச்ச பிரபுத்வேச்ச வியவஸ்திதா, பெருமாள் வாழ்க்கெல்லாம் பிரபுவாக இருந்து வந்ததுனால நிதேசஸ்தாயினஸ்தஸ்ய பவிருதா பவிருதுகு சர்வ யாதவா, பகவான் அவளுக்கு பிரபுவாக இருந்த காரணத்தினால இந்த யதுகுல வம்சம்ங்கிறது இன்னும் ஆயிரம் கோடிக்கணக்கில் விருத்தியாயிண்டே இருந்தது என்றத சொன்னது. இந்த மேல பரஸ்ருதி சொல்ற இது பிரசூதிம் விஷ்ணீனாம் ஸ்ருணோதி நரசதா ச சர்வைஹி பாதகைஹி முக்தா விஷ்ணுலோகம் பிரபத்தியதே. யாரொருத்தன் இந்த விஷ்ணு வம்சம், அதாவது யதுகுல வம்சத்தினுடைய சரித்தத்தை கேட்கிறானோ அவன் சகல பாபங்களிலிருந்தும் விடுபட்டு சாட்சாத் பகவானுடைய லோகத்தை அடைகிறான்னு சொல்லி இந்த யதுகுல வம்சத்தை பத்தி இந்த 14வது அத்தியாயத்தை முடிக்கிற. இந்த 16வது அத்தியாயம்ங்கிறது ஒரே ஒரு ஒரு 4 ஸ்லோகத்துல முடிச்சுடுறார். ஸ்ரீ பலாசரா இத்தேஷ சமாசஸ்தஸ்தே யதோர் வம்சா கதிதா அத துர்வசோர் வம்சம் அவதாரையா. இதுவரை யது வம்சத்தை பத்தி நான் உனக்கு சொன்னேன்ப்பா, இப்போ துர்வசு அப்படிங்கிற வம்சத்தை பத்தி உனக்கு சொல்றேன். அத துர்வசோர் வம்சம் அவதாரியா. துர்வசோர் வன்னி ஆத்மஜா வன்னேர் பார்கா பார்காத் பானு ததச்ச த்ரயீ சானு தஸ்மாச்ச கரந்தமஹ தஸ்யாபி மருதா. துர்வசுவின் புத்திரன் வன்னி, அவனுடைய பிள்ளை பார்கன், அவனுடைய பிள்ளை பானு, பானுவனுடைய பிள்ளை த்ரயீசானு, இவனுடைய மகன் கரந்தமன், இவனுடைய பிள்ளை மருத்துன்னு பேரு. சஹா அனபத்தியா அபவது, இந்த மருத்துக்கு குழந்தைகள் இல்லை. ததச்ச பௌரம் துஷ்யந்தம் புத்திரம் அகல்பயது, இந்த மருத்துக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால அவன் புருவினுடைய வம்சத்துல வந்திருக்கக்கூடிய துஷ்யந்தனை தனக்கு பிள்ளையா ஸ்வீகாரம் பண்ணினான். அவன் தஸ்த பௌரம் துஷ்யந்தம் புத்திரம் ஏவம் யாதி சாபாது தத் வம்சா பௌரவமே வம்சம் சமாஸ்ரிதவான். அப்போ யயாதியினுடைய சாபத்தினால துர்வசுவனுடைய வம்சம்ங்கிறது குரு வம்சத்தை ஆசிரியிக்க வேண்டியதாக. யயாதியினுடைய சாபம் அது ஒரு தனியா விருத்தாந்தம் சொல்ல போறார். இந்த யயாதியினுடைய சாபத்தினால இந்த மருத்துவனுடைய வம்சம் குரு வம்சத்தோட சேர்ந்து வளர்ந்ததுன்னு அவனுடைய வம்சத்தை சொல்றார். அதுக்கு மேல 17வது அத்தியாயத்துல ஸ்ரீ பராசரா துருஹ்யோஸ்து தனயா பப்ரஹா, துருஹ்யனுடைய வம்சத்தை சொல்றார். துருஹ்யனுடைய பிள்ளை பப்ருன்னு பேர். பப்ரோ சேது, அவனுடைய பிள்ளை சேது. சேது புத்திரஹா ஆரப்தநாமா, சேதுவன் பிள்ளைக்கு ஆரப்தன்னு பேரு. ஆரப்தஸ்ய ஆத்மஜா காந்தாரா, காந்தாரஸ்ய கர்மஹா கர்மாது கிருதா கிருதாது துர்தமா ததா பிரச்சேதசா. அதாவது ஆரப்தனுடைய பிள்ளை காந்தாரன், இவனுடைய பிள்ளை தர்மன், இவனுடைய பிள்ளை கிருதன், இவனுடைய பிள்ளை துர்தமன், இவனுடைய மகன், இவனுடைய பிள்ளை பிரச்சேதன்னு பேரு. இந்த பிரச்சேதனுடைய பிரச்சேதசா புத்திர சத தர்மஹா பகுலானாம் மிளேச்சானாம் உதிச்சானாம் ஆதிபத்தியம் அகரோத். இந்த சததர்மனுடைய ஒரு ஒரு உத்தர தேசம் தான், மேல வடக்கனா இந்த மிளேச்ச ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்தான். வடக்க இருக்கனா இன்னும் மேல மேல இருக்கக்கூடிய அதிபதிகள் அகரோத்துன்னு சொல்ற. பிரச்சேதசா புத்திரதமா பகுலானாம் மிளேச்சானாம் உதிச்சானாம் ஆதிபத்தியம் அகரோத், அதாவது அவளுக்கெல்லாம் அதிபதியாக இருந்தான். மிளேச்சானாம் அதிபதியும் அகரோத். இந்த வடக்கு திக்குன்னு சொன்னா இதெல்லாம் எங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆப்கானிஸ்தான்லாம் சொல்றோமோ இல்லையோ, அந்த காபூல், அதான் இப்போ அந்த காபூல் அதெல்லாம் இந்த கண்டஹார்னு இருக்கும், அதான் காந்தார தேசமாக இருக்குது. அந்த பலூச்சிஸ்தான் இதெல்லாம் இருக்குமோ இல்லையோ, இதுக்கெல்லாம் சம்ஸ்கிருத பெயர்கள்லாம் என்னன்னு கேட்டா காபிலம், காந்தாரம், அம்பஷ்டம், பாக்லீகம் அப்படின்லாம் இது பிராச்சீனமான பெயர்கள். இது எல்லாமே அகண்ட பாரதமாக இருந்தது. இந்த அகண்ட பாரதத்துலதான் இவ்வளவு தேசங்களும் இருந்தது. அவள்லாம் நம்மளை சேர்ந்தவாளா இருந்தா.
அதுக்கப்புறம் எப்படி மாறினான்றதெல்லாம் தெரியல, அது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர். ஆகையினால் இந்த வம்சமும் இங்கேருந்து வந்தது அப்படின்னு அதை எடுக்கிறார். அதுக்கு மேல அஷ்டாதசம் 18வது அத்தியாயம். 18வது அத்தியாயத்துல இந்த யயாதியினுடைய வம்சத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். யயாதே சதுர்த்த புத்திரஸ்ய ஆனோஹோ சபா அனலச்சக்ஷு பரமேஷு சஜ்ஞாஸ்திரயா புத்திரா பபு. இந்த அனு அவனுக்கு சபானலன் சக்ஷு பரமேஷு அப்படிங்கிற பிள்ளைகள்லாம் இருந்து அதுல இருந்து வரா. இதுக்கப்புறம் 18வது வம்சம் 19 பத்தி இன்னும் தனியா சொல்ல போற. ஏன்னா இதோட நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் மேல இன்னும் 2 வம்சத்தை பத்தி சொல்லி இந்த ராஜா குண்டடி வம்சத்தை எல்லாம் சொல்லிட்டு வராரு. மேற்கொண்டு இந்த யயாதி வம்சம், அப்புறம் 5வது வம்சத்துல தான் கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்ல போற. இன்னைக்கு இதுவரையில் நிறுத்திக்கலாம். மேற்கொண்டு கேள்விகள் இருந்தா கேட்கலாம். தன்யாஸ் மீடியன் அடியவங்களுடைய பாக்கியம். இப்ப பாகவதாளுக்கு ஏதாவது சம்சயம் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கேன் அடியா. அடியன் இதேதான் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றச்சு, அதிதேவதையை பத்தி சொல்றச்சு. இப்ப இருக்கிற அரபு கண்ட்ரிக்கு வந்து ஹயக்ரீவன் தான் அதிதேவதைன்னு சொல்றது. அதே மாதிரி ருஷ்யாவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பெருமாளுடைய பல அவதாரங்களை சொல்றது அப்படிங்கிறச்சு. இது எல்லாமே அகண்ட பாரதமா தானே எடுத்துக்கணும் இல்லையா? அடியன் ஒரு சந்தேகம். இந்த விஷ்ணு புராணத்துல இதெல்லாம் வந்து ஆர்டர் வந்து ஸ்பெசிபிக் ஒரு ஆர்டர்ல சொல்றாரு. நிறைய இப்ப சிசுபாலன் மோட்சத்தை பத்தி சொல்றாரு, பின்னாடி கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்ல போறாரு அப்படின்னுச்சு. ஒரு சீக்வன்ஷியலா இல்லையா? இது வந்து இதோட ரிலேட்டடா அப்ப தனியா வரும். ஓ, ஏன்னா செமந்தக்கு முடி உபாக்கியானா முன்னாடி கவர் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரம் இதுக்கப்புறம் வருது அப்படின்றச்சே அது தாசன் அடியன் ஸ்ரீஹரி பேசுறேன். அடியன் இப்போ ஒரு நமக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு, நம்ம பூர்வஜாளுக்கு மோட்சம் கிடைச்சிருக்குன்னு எப்படி நாம புரிஞ்சுக்கலாம்? மோட்சம் ஏன்னா அவன் பரநியாசம் பண்ணினுட்டா மோட்சத்துக்கு கண்டிப்பா போறா. எப்படி புரிஞ்சுக்கிறான்னா கண்டிப்பா போறாது, அந்த சந்தேகமே கிடையாது. சாஸ்திரம் தான் பிரமாணம். அதாவது ஒரு நியாயம் அப்பிராப்தே சாஸ்திரம் அர்த்தவது. அதாவது நமக்கு அதீந்திரியமா அறிய முடியாத விஷயங்கள்ல சாஸ்திரம் சொல்றது பிரமாணம். சாஸ்திரம்ங்கிறத நம்ம ஏன் அங்க கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, சாஸ்திரம்ங்கிறது சொல்லச்சு சாஸ்திரத்துல இந்த மாதிரி சரணாகதியை பண்ணிட்டா மோட்சத்துக்கு போறான், நிச்சயமாக போறான். ஏன்னா பகவானும் அந்த மாதிரி நிறைய வச்சனங்கள் எல்லாம் சொல்ற. என்கிட்ட ஒரு தடவை சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி அப்படின்னு எல்லாம் சொல்றச்சு. ஒரு தரம் சரணாகதி பண்ணிட்டான்னா மோட்சம் கொடுக்குறேன்னு பெருமாள் சாதிக்கிற. அதனால அவ சரணாகதி பண்ணவாளா இருந்தால் நிச்சயமாக மோட்சத்துக்கு போறாள் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினால நம்ம பண்றோம். அடியே இந்த சொல்லுங்க. அடியே இந்த 3 ஜென்மங்கள் பார்த்தாங்கன்னா ஒரு எண்ணங்கள் இல்ல முதல்ல அவன் சொல்லால கேட்டான் ஹிரண்யகசிபு, எண்ணத்தால கேட்டான் ராவணன். அவன் வந்து செயலாலேயே அவர் மேல உள்ள வெறுப்பினால 3 பேர். ஆனா அந்த செயலால பண்ணவனுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு. அதான் செயல்ல பண்ணான்னா அதுக்கும் மனசுதான் காரணம். அவன் மனசு எண்ணத்தோட இருந்துட்டான், இங்க மனசு அப்படியே செயல்ல வந்தது. அதனால சாமி அதே மாதிரி இது இந்த ஹரிவாசம் இதுக்கு என்ன இதுக்கு வாதத்தின்
பிரேக் ஆகிற வாய்ஸ் சொல்லுங்க. ஹரிவம்சம் ஹரிவம்சம் துவாதசிக்கும் அது என்ன இதுக்கு அதுல என்ன தொடர்பு கனெக்ஷன்? அதாவது ஹரிவம்சம்ங்கிறது அவர் மகாபாரதமோ ஸ்ரீமத் பாகவதமோ பகவானை பத்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சு கிளை கதைகள்லாம் நிறைய போயிடுது அதுலலாம். ஆனா ஹரிவம்சத்துல பகவானை பத்தி மட்டும்தான் அங்க சொல்றாரு, கிளம். அதனால அதுக்கு ஹரிவம்சம்ங்கிறது பகவானுடைய எத்தனையோ அந்த வம்சம் கிருஷ்ணனை பத்தி அதை மட்டும்தான் சொல்லிட போறாரு. அது வேற எது கிடையாது, டிஸ்கஷன் கிடையாதுங்க. அடியே தப்பா சொல்லிட்டேன். இல்ல ஹரிவாசத்துக்கும் துவாதசி அடியே புரியல பிரேக் ஆகுது. ஹரிவாசரம் நியமனம் பண்றது எப்படின்றது கேக்குறா சுவாமி? ஏகாதசி நிர்ணயம் ஹரிவாசரம்னு பேர். இதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய. அதாவது தச நிர்ணயில தோழப்பறதெல்லாம் எப்படி நிர்ணயம் பண்ணணும்ங்கிறதையெல்லாம் சொல்லி இருக்கார். இது இல்லாத சுவாமி தேசிகன் ஹரிதின திலகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் ஒண்ணு பண்ணியிருக்கார். ஹரிதின திலகம், ஹரிதினம்னாலே ஏகாதசிக்கு பேரு. ஹரிதினம்ங்கிறது ஏகாதசிக்கு பேரு. ஹரிதின திலகம்ங்கிறதுல சுவாமி தேசிகன் அந்த ஏகாதசி எப்படி நிர்ணயம் பண்றது, என்ன எந்த கணக்குன்றது எல்லாம் அந்த ஹரிதின திலகத்துல சொல்றாரு. அது ஒரு தனி கிரந்தம். அது எத்தனை பேர் பார்த்திருக்கான்னு தெரியல. அது ஒரு அழகான புஸ்தகம். அதை அடிப்படையா வச்சுட்டு தர்மசாஸ்திரங்கள்ல ஏகாதசியை நிர்ணயம் பண்றதுக்கு என்ன ஹேத்துக்கள், என்ன காரணங்கள், இதெல்லாம் எதனுடைய சம்பந்தம் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எத்தனை நாழிகை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கணக்கெல்லாம் வச்சிருக்கோம். அதை அடிப்படையா வச்சுட்டு தான் ஹரிதினம் ஏகாதசின்னு சொல்றாங்க. இல்ல இந்த பாரணையில வர ப்ராப்ளம். பாரணையில அது வருது. அதாவது இந்த பாரணையில வரப்போது ஏகாதசியினுடைய சம்பந்தம் இருந்தா கடைசியில என்ன போட்டிருப்பா, ஹரிவாசரம்னு போட்டிருப்பாங்க. ஹரிவாசரம்னு போட்டிருப்பா. ஹரிவாசரம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த ஏகாதசியினுடைய சம்பந்தம் எத்தனை நாள் இருக்குங்கிறத அதை ஹரிவாசரம் சொல்லுப்பா. பஞ்சாங்கங்கள்ல பார்த்தா ஹரிவாசரம் 2:36 அப்படின்னு போடுவா, சில சமயம் 4. அந்த சமயம் ஹரிவாசரம் இருக்கிற நாழியில பாரணை பண்ணக்கூடாது. அது முடிஞ்சாவிட்டதான் பாரணை பண்ணணும். அது நியமம். அடியேன்